விருதாசூரன் என்ற அசுரன் தேவர்கள் வாழும் தேவலோகத்திற்குள் திடீரென நுழைந்து அங்கு வாய்ந்த தேவர்கள் அனைவரையும் தாக்கினான். விருதாசூரனின் திடீர் தாக்குதலாய் எதிர்பார்க்காத தேவர்கள் அவன் தாக்கும் வேகத்தினால் அவனை கண்டு பயந்து அவனிடம் இருந்து தப்பி ஓடி இந்திரதேவனிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். இந்திரதேவன் தனது படையுடன் சென்று விருதாசூரனை எதிர்த்து போரிட்டான். ஆனால் விருதாசூரனின் தாக்குதல் அசுர தாக்குதலாக இருந்தது. அவன் தாக்குதலை இந்திரனாலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதனால் விருதாசூரனிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்று போர்க்களத்தை விட்டு வெளியேறினான் இந்திரதேவன். விருதாசூரன் தன்னை கண்டுபிடித்து அழித்து விடுவான் என்று ஒரு தாமரையின் தண்டில் ஒளிந்து கொண்டு மறைந்து அந்த இடத்தில் இருந்தவாறே விருதாசூரனை எதிர்த்து போரிடுவதற்கான பலம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். இந்திரன் தப்பித்து ஓடியதும் விருதாசூரன் இந்திரலோகத்தில் இனி இந்திரனின் பதவியில் யார் வந்தாலும் அவர்களை நான் கொல்வேன் என்று சபதம் செய்துவிட்டு அசுரலோகத்திற்கு திரும்பி சென்றான் விருதாசூரன். இந்திரன் தலைமறைவாகி இருந்ததால் தேவலோகத்தை நிர்வகிக்க முடியாமல் போனது. அதனால் தற்காலிகமாக வேறு யாரையாவது இந்திரதேவனாக தேர்வு செய்ய முடிவெடுத்தார்கள் இந்திரனின் சபையில் இருக்கும் மற்ற தேவர்கள். ஆனால் இந்திரதேவனாக பதவி எடுத்துக்கொண்டால் விருதாசூரன் தன்னை கொன்றுவிடுவான் என்ற பயத்தில் தேவர்களில் ஒருவர் கூட இந்திரதேவனின் பதவியை ஏற்க முன்வரவில்லை. தேவலோகம் இப்படி தவித்து கொண்டிருக்கும் நிலையில் பூலோகத்தில் நகுசன் என்ற மன்னன் சிறப்பாக பூலோகத்தை ஆட்சி புரிந்து வந்தான். நகுசன் 100 அசுவமேத யாகங்களை சிறப்பாக செய்து முடித்தவன். அந்த அசுவமேத யாகத்தின் பலன் அவனுக்கு கேடயமாக இருப்பதால் தேவர்களையும் தேவலோகத்தையும் அவனால் தான் காப்பாற்ற முடியும் என்று தேவர்கள் அனைவரும் நகுசனை தேர்வு செய்து அவனிடம் சென்று விருதாசூரனை பற்றியும் இந்திரன் தலைவரைவாக இருப்பதையும் தேவலோகத்தின் அவல நிலையையும் எடுத்துச் சொல்லி, நீங்கள் 100 அஸ்வமேத யாகங்களை நடத்தி முடித்து இருப்பதால் அந்த யாகத்தின் பலன் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றும். நீங்கள் விருதாசூரனை எதிர்த்து யுத்தம் செய்தால் உங்களால் அவனை அழிக்க முடியும் என்று சொல்லி தேவலோகத்தை அதன் அவல நிலையிலிருந்து மீட்டு தருமாறு உதவி கேட்டனர் தேவர்கள். நகுசன் அவர்களுக்கு உதவ சம்மதித்து இந்திரதேவன் பதவியை ஏற்றுக்கொண்டு விருதாசூரனை எதிர்த்து யுத்தம் செய்து அவனை அழித்தான். தவத்தில் இருந்ததால் இந்திரன் தேவலோகத்திற்கு திரும்பவில்லை. அவன் வரும் வரை நகுசனை இந்திரனின் பதவியில் இருக்கும்படி தேவர்கள் சொன்னதால் நகுசன் அந்த பதவியில் தொடர்ந்து இருந்தான். ஆனால் அந்த பதவியின் மோகத்தால் நகுசனுக்குள் மாற்றம் வர துவங்கியது. இனி நாம் தான் இந்திரதேவன் என்ற எண்ணத்தால் அவனுக்குள் கர்வமும் பேராசையும் வர தொடங்கியது. இந்திரலோகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களும் இனி தனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடினான். அது மட்டும் இல்லாமல் தேவலோகத்தில் இருக்கும் நடன மங்கைகளையும் இந்திரனின் மனைவியான இந்திராணியையும் கூட தனக்கு உரிமை என சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடினான். இந்திராணியை தன்னை கணவனாக ஏற்கும்படி வற்புறுத்தினான். அதனால் கவலையடைந்த இந்திராணி தேவகுருவான பிரகஸ்பதியை நாடி தனக்கு உதவும்படி அவரிடம் உதவி கேட்டாள். தேவர்களின் குரு பிரகஸ்பதி நகுசனை தனியாக அழைத்து, நீ செய்வது தவறு. இந்திரன் இல்லாத நிலையில் உனக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட பதவியை தவறாக பயன்படுத்தி இந்திரனின் மனைவியை அடைய நினைப்பது மாபெரும் பாவம். அவ்வாறு செய்யாதே என்று நகுசனுக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் நகுசன் பிரகஸ்பதி சொல்வதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. நல்லதை சொன்னவரை அவமானப்படுத்தி அனுப்பினான். மறுநாள் என்ன நடந்தது என்று தன்னிடம் விவரம் கேட்க வந்த இந்திராணியிடம், இனி நகுசன் உன்னை தேடி வந்தால் அவனிடம் மறுப்பு தெரிவிக்காமல் தேவலோகத்தில் இருக்கும் அனைத்து மகரிஷிகளின் கரங்களாலும் செய்யப்பட்ட பல்லக்கில் அவர்களே உங்களை சுமந்து கொண்டு என்னிடம் அழைத்து வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிடு. அதற்கு பிறகு உனக்கு நகுசனால் எந்த தொந்தரவும் இருக்காது என்று சொல்லி இந்திராணியை அனுப்பி வைத்தார் பிரகஸ்பதி. மறுநாள் மீண்டும் தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவதற்காக இந்திராணியை தேடி வந்தான் நகுசன். அவனிடம் இந்திராணி பிரகஸ்பதி சொல்லியது போலவே சொல்லி, மகரிஷிகள் உங்களை சுமந்து என்னிடம் அழைத்து வந்தால் நான் உங்களை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். நகுசன் தேவரிஷிகள் அனைவரையும் அழைத்து பல்லக்கை உருவாக்கி அதில் தன்னை சுமந்து செல்லுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவன் இந்திரன் பதவியில் இருப்பதால் தேவரிஷிகளும் அதற்கு
அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் சம்மதித்தனர். நகுசன் பல்லக்கில் அமர வைத்து தூக்கிச் சென்றனர். நகுசன் இந்திராணியை அடைய வேண்டும் என்ற ஆசையினால் பொறுமை இல்லாமல் அவனை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்த மகரிஷிகளிடம் பாம்பை போல வேகமாக செல்லுங்கள் என்று அர்த்தம் தருவது போல சர்ப்ப சர்ப்ப என்று அவர்களை விரட்டி கொண்டே இருந்தான். அவனது அந்த செய்கை பல்லக்கை சுமந்து கொண்டு சென்றவர்களில் ஒருவராக இருந்த அகத்தியருக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு எரிச்சலை தந்தது. அதனால் கோபம் அடைந்த அகத்தியர், எங்களை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்று விரட்டிய நீ இப்பொழுதே மலைப்பாம்பாக மாறி பூலோகத்தில் விழுந்து காட்டில் அலைந்து திரிந்து துன்பப்படுவாய் என சாபமளித்தார். பாம்பாக மாறிக்கொண்டிருந்த நகுசன் தன் தவறை உணர்ந்து பல்லக்கில் இருந்து இறங்கி இந்திரனின் பதவி மோகத்தால் தன்னிலை மறந்து நான் செய்த தவறை மன்னித்து எனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் தாருங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அழுதான். அதனால் கோபம் குறைந்த அகத்தியர், நகுசா, நீ பூலோகத்தில் மலைப்பாம்பாக வாய்ந்து வரும் காலத்தில் வனவாய்க்கையை மேற்கொள்ள வரும் 5 பாண்டவர்களில் பீமன் என்பவன் உன்னிடம் அகப்படுவான். அவனை உன்னிடம் இருந்து மீட்பதற்காக அவனது மூத்த சகோதரன் ஒருவன் உன்னை தேடி வருவான். அவனிடம் நீ கேள்வி கேட்டு அதற்கு அவன் சரியான விடைகளை சொல்லி அவன் தன் சகோதரனை மீட்பான். அப்பொழுது உனக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார். அதன் பின் முழு உடலும் பாம்பாக மாறிய நகுசன் அஜகரம் எனும் பெயர் கொண்ட மலைப்பாம்பாக மாறி தன் நினைவுகளை இழந்து அனைத்தையும் மறந்து போனான். காட்டிற்குள் வந்த மலைப்பாம்பு அங்கிருந்த குகை ஒன்றை தனது இருப்பிடமாக அமைத்து கொண்டு அந்த குகையின் அருகில் வரும் விலங்குகளையும் பறவைகளையும் தனது இரையாக பிடித்து உண்டு வாய்ந்து வந்தது. பல 100 ஆண்டுகள் கழிந்த பின் பாண்டவர்கள் தங்கள் வனவாய்க்கையை வாழ்வதற்காக அந்த காட்டிற்கு வந்தனர். ஒரு நாள் உணவிற்காக காட்டில் வேட்டையாட சென்றபோது வேட்டையாடி கொண்டே அந்த மலைப்பாம்பு வசிக்கும் குகையின் அருகில் வந்தான் பீமன். அவனை மலைப்பாம்பு சுற்றி வளைத்து கொண்டது. பீமனால் அதன் பிடியிலிருந்து விடுபடவே முடியவில்லை. மலைப்பாம்பு பீமனை விழுங்க முயன்ற போது அந்த பாம்பிற்கு தன் முந்தைய வாழ்வும் அகத்தியரின் சாபமும் நினைவுக்கு வந்தது. அவனை விழுங்காமல் பிடியில் இறுக்கமாக வைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது பீமனை நெடுநேரமாக காணாமல் யுதிஷ்டிரன் காட்டிற்குள் அவனை தேடி திரிந்து மலைப்பாம்பு வசிக்கும் அந்த குகைக்கு வந்தார். அங்கே தன் தம்பி பீமன் மலைப்பாம்பின் பிடியில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த மலைப்பாம்பிடம், பாம்பே, உன் பசிக்கு தேவையான உணவை நானே கொண்டு வந்து தருகிறேன். என் சகோதரனை உன் பிடியிலிருந்து விடுதலை செய்துவிடு என்று வேண்டுதல் வைத்தார். நீ கொண்டு வரும் உணவுகள் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ சரியான பதிலை சொன்னால் உன் தம்பியை நான் விட்டுவிடுவேன். இல்லை என்றால் உன் தம்பியை மட்டும் இல்லை, உன்னையும் சேர்த்து நான் என் உணவாக விழுங்கி விடுவேன் என்றது. யுதிஷ்டிரன் அதற்கு சம்மதம் தெரிவித்து மலைப்பாம்பு கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் சரியான பதிலை சொன்னார். மலைப்பாம்பு பீமனை விடுவித்து சாப விமோச்சனம் பெற்று நகுசனாக தனது சுய உருவத்திற்கு மாறி தனது முந்தைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அகத்திய முனிவர் அவனுக்கு கொடுத்த சாபத்தை பற்றியும் யுதிஷ்டிரனிடம் சொல்லிவிட்டு அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு மீண்டும் தேவலோகத்திற்கு சென்றான் நகுசன்.